ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8ஆம் இடத்திலே இது 8ஆம் இடத்திலே எல்லா இதயத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசின்னு சொன்னோடனே நமக்கு ஒரு மலர்ச்சி, ஒரு சந்தோஷம். 2025ஆம் ஆண்டுல நெருக்கடியை சந்தித்த ராசிகளை மிக முக்கியமான ராசி இளைய சகோதரர் தைரியஸ்தானத்தில் கேட்டு என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கு. ஓகே, நான் வேற வேர்ல்ட்ல வாழறேன். எனக்கு இந்த மனுஷால இடத்துல இத்தனை கிரகங்கள் இருந்து அதை குரு பார்த்தால் என்ன ஆகும்? அப்போது 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம், 7ஆம் இடம் என்பது தாம்பத்தியம், 7ஆம் இடம் என்பது விவாகம், 7ஆம் இடம் என்பது இன்பம், இன்டிமசி, இது எல்லாமே 7ஆம் இடம். அதில் இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய திருமண வாழ்க்கை, இவருக்கு உடல்நல பாதிப்பு, வேலை பாதிப்பு, எத்தனை பாதிப்புகளோடு என்னை சந்திக்க வந்தீங்க. நிறைய மிதுனராசிக்காரர்கள் தினந்தோறும் என்னிடம் ஜோதிட ஆலோசனை கேட்டு வருகிற போது, சார் எனக்கு இந்த பிரச்சனை சார் வேலையில் திடீர்னு வேலையை விட்டு போய் சொல்கிறாங்க சார், அப்படி எவ்வளவோ வருத்தத்தோடு. ஒரு பாவி இருந்தால் அரசனை போல வாழ்க்கை உண்டு அப்படின்றது இன்பில்ட்டாவே ஜோதிடத்தில் ஒரு கருத்து. ஆனால் 10ல் இருக்க பாவி சனி அப்படின்றத யாரும் பெருசாக இன்சிஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. சனிக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8ஆம் இடத்திலே இது 8ஆம் இடத்திலே எல்லா கிரகங்களும் போகக்கூடிய ஒரு அபாயம் வருகிறது. எப்படி நம்மளுடைய வெள்ள நீர் அபாயம்லாம் சொல்கிறோம், இப்போ வெள்ளம் வரப்போகிறது, அணை உடைய போகிறது, அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி முக்கியமான விஷயமெல்லாம் 8ஆம் இடத்திற்கு செல்ல போகிறது. ஜனவரி தொடங்கி 15ஆம் தேதிக்கு அப்புறம். அதில் நீங்கள் எதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். முதல்ல இப்போ ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். நல்ல விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜனவரி மாதம் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கும் போது அதை அப்புறம் பார்ப்போம். 7ஆம் இடத்திலே செவ்வாயும் புதனும் சுக்கிரனும் சூரியனும் எல்லாருமா 7ஆம் இடத்துல இருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1 அதுதான். 7ஆம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானத்திலே இத்தனை கிரகங்கள் இருந்து அதை குரு பார்த்தால் என்ன ஆகும்? குரு பார்க்க கோடி நன்மைன்னு பேர். குரு பார்க்க கோடி நன்மை. 7ஆம் இடத்திலே இத்தனை கிரகங்கள் இருந்து அதை குரு பார்த்தால் என்ன ஆகும்? அப்போது 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம், 7ஆம் இடம் என்பது தாம்பத்தியம், 7ஆம் இடம் என்பது விவாகம், 7ஆம் இடம் என்பது இன்பம், இன்டிமசி, இது எல்லாமே 7ஆம் இடம். என் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசின்னு சொன்னோடனே நமக்கு ஒரு மலர்ச்சி, ஒரு சந்தோஷம். 2025ஆம் ஆண்டுல நெருக்கடியை சந்தித்த ராசிகளை மிக முக்கியமான ராசி மிதுன ராசி. அந்த மிதுன ராசிக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது, அதை சொல்லத்தான் நான் வந்திருக்கிறேன். நிறைய பேருக்கு உடல்நல பாதிப்பு, வேலை பாதிப்பு, எத்தனை பாதிப்புகளோடு என்னை சந்திக்க வந்தீங்க. நிறைய மிதுனராசிக்காரர்கள் தினந்தோறும் என்னிடம் ஜோதிட ஆலோசனை கேட்டு வருகிற போது, சார் எனக்கு இந்த பிரச்சனை சார் வேலையில் திடீர்னு வேலையை விட்டு போய் சொல்கிறாங்க சார், அப்படி எவ்வளவோ வருத்தத்தோடு வந்தீங்க. உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த நல்ல காலம் எப்போது பிறகுது தெரியுமா? 2026. இந்த ஆண்டு பிறக்கிற போது ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருகிறார் குரு பகவான். இந்த ஆண்டுல மார்ச் மாதத்திற்கு பிறகு மிக நல்ல மாற்றங்கள் மிதுன ராசிக்கு ஏற்பட போகுது. ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம குரு, சீரை குலைப்பான்னு பேர். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலே குரு இருந்து வரக்கூடிய வருமானம் பத்தலை. கிரெடிட் கார்டை பயன்படுத்துறீங்க, யாருக்குமே கை நிறைய பணம், பர்சு நிறைய பணம் வச்சிருந்த நீங்க, பாக்கெட் நிறைய பணம் வச்சிருந்த நீங்க, பணம் இல்லை, கையில கேஷ் ஃப்ளோ இல்லை அப்படின்னு ஒரு நெருக்கடியில் இருந்தீங்க. மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் முற்பகுதி, அதாவது 1/6/2026 வரைக்கும் சனி பகவானுக்கு தான் எப்பயுமே முன்னுரிமை. அப்போ சனி எப்படி இருக்காரு? சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் தொழில் கிரகம், தொழில் ஸ்தானத்தில் விதி கிரகம். அவன் பார்த்திங்கன்னா 10ஆம் பாவத்தில் இருக்கான். அப்போ சனி பகவான் கர்ம சனியாக இருக்கான். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு அப்படின்னு. ஆனால் இங்கே 10ல் இருக்க பாவி யார்? சனி பகவான் தான். என்னையும் அப்படி தான் சொல்லி ஏமாற்ற வச்சுருக்காங்க பல முறை. அதனால் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன். 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல வாழ்க்கை உண்டு அப்படின்றது இன்பில்ட்டாவே ஜோதிடத்தில் ஒரு கருத்து. ஆனால் 10ல் இருக்க பாவி சனி அப்படின்றத யாரும் பெருசாக இன்சிஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. சனிக்கு மட்டும் ஒரு நல்ல குணம் இருக்குது. அந்த நல்ல குணம்னாலும் சொல்லிக்கல, கெட்ட குணம் அப்படின்னு சொல்லிக்கலாம். எப்படி அப்படின்னா, நீ 10 ரூபாய் குறைச்சா நான் 10 ரூபா தான் கொடுப்பேன்.
நீ 20 ரூபாய்க்கு ஒழிச்சா நான் 20 ரூபாய் தான் கொடுப்பேன், நீ 22.25 ரூபாய்க்கு ஒழிச்சா நான் 22.25 ரூபாய் தான் கொடுப்பேன். அதுதான் அவனோட குணம். அப்போ நான் உனக்கே இல்லைனா என்ன பண்ணுவேன் சார்? நீ ஒன்றுமே கொடுக்க மாட்டாரு. அப்போ 10ல் இருந்தா என்னது, 12ல் இருந்தா என்ன, ராசி கட்டத்தை விட்டு வெளில இருந்தா என்ன இருக்கு? ஒன்றுமே கொடுக்க மாட்டார். அப்போ அவரு கொடுக்கணும். அவரோட தசையாக இருந்தாலும் சரி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னாலும், அவர் வந்து லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருந்தாலும், அவர் வந்து தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருந்தாலும், உனக்கு நீ என்ன ஒர்க் பண்ணுறியோ அதுதான் நான் கொடுப்பேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களை ரொம்ப துன்புறுத்தக்கூடிய இடம் எது தெரியுமா? இந்த 7ஆம் இடம் தான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த 7ஆம் இடம் என்பது இல்வாழ்க்கை. உங்கள் ஃபியூஸை பிடுங்கணுன்னா என்ன செய்யணும் சொல்லுங்கள்? என்ன செய்யணும்? உங்கள் ஃபியூஸை பிடுங்கணுன்னா ஒரே விஷயம், உங்களுடைய மனைவி, உங்கள் குடும்பம் இதில் கை வச்சிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடும், நின்று போயிடும், அப்படியே மண்டை வேலை செய்யாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு லைஃப் பேட்டர்னில் வளர்ந்துட்டோம். நம்ம ஒய்ஃபு காலையில் பை, நல்லபடியாக போயிட்டு வா, சாப்பிட்டியா, என்ன பண்ணிட்டு இருக்க, அறிவில் உனக்கு ஏன் பேனா இது பேக்குள்ளே வச்சுருக்க, பேனா எடுத்து பாக்கெட்டில் வை, இப்படியே கைட் பண்ணி நம்மளை வளர்த்துட்டாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வேலையை அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒய்ஃப் பார்க்குறா. நம்மளை அப்படியே திட்டு வாங்கியே வளர்ந்துட்டோம் நம்ம. ஸோ நமக்கு இந்த பேட்டர்னில் லைஃப் நம்மளை ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது வந்து என்ன, போகிறப்ப எப்படி போகிற, டிக்கா காசு ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன், சில்லறை எடுத்துகிட்டு போகணும், தொப்பி போட்டு போ, மழை வருது, ஏதாவது இந்த நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் டார்ச்சர்னு, ஆனால் இது இல்லைன்னா உங்களால் வாழ முடியாது தெரியுமா? உண்மையிலேயே நீங்கள் போகும்போது வெளியே, நான் யாருமே இல்லை, மழை பெய்யுது, என்னை ஏன்னு கேட்கக்கூட யாருமே இல்லை, மழையில் நனைஞ்சியான்னு கேட்கக்கூட யாருமே இல்லை, இப்படியே ஒரு ஆண் புலம்பி புலம்பி எனக்கு ஏன் இந்த சோதனைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இறைவன் நான் இருக்கிறேன்னு வரக்கூடிய ஆண்டு, யாமிருக்க பயமேன் இறைவன் உங்களுக்கு அனுக்கிரகம் புரிய போகிற ஆண்டு 2026. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் விலக போகிறார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உச்சநிலை பெறப்போகிறார். இந்த ஆண்டு நல்ல தனப்பிராப்தி வரும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய செல்வ நிலை, இதுவரைக்கும் நீங்க கடன் வாங்கி தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இனி எல்லா கடனையும் அடைச்சிருவீங்க. மிதுனராசிக்காரங்க மிக முக்கியமா தெரிஞ்சுக்கணும், எல்லா கடனையும் நீங்க அடைச்சிருவீங்க. உங்களுக்கு இருந்த வாழ்க்கை பிரச்சனை, டெய்லி அன்றாடம் ஓட்டுவதே எனக்கு பிரச்சனையா இருக்கு சொல்லிட்டு இருந்த மிதுனராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல மாறுதல். அஷ்டமத்து சனி வந்துச்சுங்க, அது வந்த பிறகுங்க, அது போயே எங்களுக்கு வருஷங்கள் ஆச்சு, 5 ஆண்டுகள் ஆச்சுங்க. எங்க வாழ்க்கையில மாற்றம் இல்லைங்க, நெருக்கடி தாங்க. அப்படித்தானே மிதுனராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அத்தனை துன்பங்களையும் போக்க வருகிறார் குரு பகவான். நல்ல பினான்சியலா ஒரு ஃப்ளோ நல்லா இருக்கும், நல்ல வருமானம் வரும், செய்தொழில் வெற்றி இருக்கும். ஒரு திடீர் அதிர்ஷ்டம். ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன்ப்பா, இந்த ஒரு கார் வாங்கணும்னு, வாங்கிட்டேயா இந்த காரை அப்படின்ற ஒரு அமைப்பு. ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தேன்ப்பா, ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் வாங்கணும். என் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆசை, நான் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் வாங்கணும், வாங்கிட்டேன். என் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆசை, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்கணும். பென்ஸ் ரொம்ப நாளாக இருக்குது பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு பென்ஸை பற்றி ஆசை. நான் கூட வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே எனக்கு பென்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ டேஸ்ட் மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜாக்வா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா அது நிறைவேறக்கூடிய காலகட்டம். நீங்கள் ஜாக்வார் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. எனக்கு 9ல் வந்து பார்த்திங்கன்னா ராகு வரல, ஓகேங்களா. எனக்கு 10ல் தான் ராகு வந்திருக்கா, நான் ரிஷபம். உங்களுக்கு தான் 9ல் ராகு வந்திருக்கா. அப்போ 9ல் ராகு வந்திருக்கா அப்படின் போது நீங்கள் நினச்சா நடக்கும், நாங்கள் நினச்சா நடக்குமா? நடக்காது. அப்போ நான் வந்து பாருங்க, ஒரு சாதாரண ஆஃபீஸில் ஒரு ஆர்டினரி போஸ்ட்டில் வேலை செய்கிறேன், நான் ஜாக்வார் வாங்குவேனா? அப்படி எதிர்பார்க்கக்கூடாது. உங்களோட வசதிக்கு, உங்களோட படிப்புக்கு, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஒரு ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒன்று கண்டிப்பாக நடக்கும். அது எது வேணா இருக்கலாம், புரியுதுங்களா? எல்லாமே ஒரு அளவு தான், எல்லாமே ஒரு அளவு தான், லைட்டாக தான். ஹெவியாக போனால் அப்புறம் மருந்து சாப்பிட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி தான், எல்லாம் லைட் தான். நான் பொதுவாக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ 7ஆம் இடத்துல எல்லாமே ஒரு அளவு தான். ஒரு நல்ல கிரகம் ஒருத்தன் இருந்தாலே நம்ம ஒய்ஃபு டார்ச்சர் சமாளிக்க முடியாது. ஒரு 4 பேர் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கும் போது ஃபாரின் போகிற ஆஃபர் ஏதாவது ஒன்று வந்தாலே, சில பேருக்கு என்னன்னா, கனடா போகலாமா, எங்கிட்ட வர கிளைண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, கனடா போகலாமா, இல்லை யூஎஸ்ஏ போகலாமா, இல்லை அதை சொல்கிறாங்கல்ல சிங்கப்பூரில் பக்கத்தில் இருக்கிறதுக்கே போகலாமா. நான் அப்படி நினைப்பேன், ஏதாவது ஒரு தீர்மானம் எடுங்க. இல்லை சார், சிங்கப்பூர்னால் ஒரு எழுத்து 3 மணி நேரம் அப்படி பக்கத்தில் இருக்கிற மதுரைக்கு போகிற மாதிரி போயிட்டு ஏறி கீழே வந்துடலாம். அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, அடிக்கடி இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் போய்ட்டுறதுக்கு இதான் கம்ஃபர்டபுள். சரி, அப்போ அங்கே போங்க. ஆனால் அமெரிக்கா போனால் நல்லா இருக்குமே லைஃபு. சரி, அப்போ அமெரிக்கா போங்க. இல்லையே, எனக்கு அதுவும் இல்லை இதுவும் இல்லாமல் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐயா நீ எது நினைக்க வேணாம், ஏதோ ஒரு முடிவுக்கு வா. 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது விசா ப்ராப்ளம், ஊருக்கே விசா கிடைக்குது, எனக்கு மட்டும் விசா கிடைக்க மாட்டேங்குது சார், அது ஏன்னே தெரில சார். அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருந்தால் மனக்குழப்பம் தான்.
அப்படியே ஃப்ரீயாக விடு, ஃப்ரீயாக விடுங்க, ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் யாருக்கு? கல்யாணம் ஆனவனுக்கு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அடடா உங்களுக்காகவே 7ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கான். இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரே லவ்ஸ் தான். இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க, சித்ரா ஃபோன் பண்ணி முடித்தோடனே மாலதி ஃபோன் பண்ணுறாங்க, மாலதி ஃபோன் பண்ணி முடித்தோடனே கோமதி ஃபோன் பண்ணுறாங்க. எல்லா ப்ரொஃபைலும் ரெடியாக இருக்குது. நான் யாரை சூஸ் பண்ணுறதுனே எனக்கே தெரியலையே. நான் அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு சும்மா இருக்கிறப்பெல்லாம் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. நான் இப்போ தான் எந்திரிச்சு வேலை செய்யலான்னு ஒரு முடிவோடு வந்தேன். ஒரே லவ்வாக பண்ணுறாங்க. இவங்களுக்கு சேட்டிங் பண்ணி ரிப்ளை பண்ணி ஐ லவ் யூன்னு அனுப்புறதுக்கே அரை மணி நேரம் ஆயிடுது. எனக்கு பிரேக் டைமே அரை மணி நேரம் தான். 2ஆம் இடத்துல குரு பகவான் வருகிற போது குரு பலம் வருகிறது. ஆக குரு பலம் வருவதனால் கல்யாணம் கூடி வந்துடும். இந்த கல்யாணம் யாருக்குன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் வரும். மிதுன ராசி உங்க வீட்டில் இருக்காங்க பாருங்க, மகன் மகள் பேரன் பேத்தி, இவங்களுக்குனாலும் திருமண நேரம் வரும். அதுதான் முக்கியம். அந்த குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால திருமணம் கூடி வருகிறது. இருமணம் ஒரு மணம் ஆயினர் தோழி, இந்த திருமண மக்கள் என்றும் வாழி அப்படின்னு மகிழ்ச்சியான வாழ்க்கை. நல்ல ஒரு திருமண செய்தி வரப்போகுது. குடும்பத்தில் கெட்டி மேளம் முழங்க போகிற அற்புதமான நேரம். அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன்கிற 4 கிரகங்கள், 3க்குரியவர் 7லே உட்கார்ந்தார். ரொம்ப ஆசாசியாக இருப்பீங்க உங்கள் குடும்பத்தில். இது நாள் வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா 2026 நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வந்து கொடுக்க போகுது. ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு, ஆசை. இந்த ராகு பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்பாவுடைய உடல் நலத்தில் மிதுனராசிக்காரர்கள் இந்த ஆண்டு அக்கறை காட்டணும். ஏன்னா பாதகத்தில் சூரியன், 9ல் ராகு. தந்தையுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுக்கணும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளை அனுசரித்து போடும். இல்லை, அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வரத்துக்கு உண்டு. அப்பாக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு பெண் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்பானோட முற்பகுதியில் அப்பானோட பேரும் புகழும் உயரும், பிற்பகுதியில் அப்பானோட பேரும் புகழும் கெட்டுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அவரோட குணாதிசயத்தினால அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கேது சேம் பொசிஷனுக்கு பெருசாக அவரை பற்றி யோசிக்கணுன்றதில்ல. அதுக்கப்புறம் குரு பகவான் 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் குரு. வீட்டில் காசு, வசதி, அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாமே இருக்கும். நீங்கள் மட்டும் வாக்கு கொடுத்துடக்கூடாது. எல்லா வாக்கும் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் மட்டும் எந்த வாக்கும் கொடுத்துடக்கூடாது. இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைங்க, இந்த பிள்ளை வந்து பாருங்கள் சூப்பராக வேலை செய்யும், இந்த பிள்ளைய வீட்டுக்கு வேலைக்கு வச்சுக்கோங்க. யாரையோ ஒருத்தவங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தவங்க வயசானவங்க வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் கேட்குறாங்க, இந்த பிள்ளைய வச்சுக்கோங்க, இந்த பிள்ளை வீட்டில் நல்ல வேலை செய்யும், வீட்டோடு தங்க வச்சுக்கோங்க, அருமையாக வேலை செய்யும். அந்த பிள்ளை அருமையாக ஒரு மாதம் வேலை செய்யும். கரெக்டாக 31ஆவது நாள் என்ன பண்ணும், வீட்டில் எது எங்கெங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி மொத்தத்தையும் தூக்கின்னு சுட்டின்னு போயிடும். நீ தானே சேர்த்து விட்ட, உனக்கும் அதுலேயும் பங்கு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு வம்பு வழக்கு நம்மளுக்கு வந்து சேரும். ஏன்னாத்துக்கு அந்த வேலை நம்மளுக்கு, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தால் பிரச்சனையே இல்லை. இப்போலாம் வந்து பாருங்கள், பொதுவாக ஒவ்வொரு காலகட்டம் இருக்குது. நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வாழறது, மற்றவங்களுக்கு பெருசாக தானம் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் நிறைய புண்ணிய பலனை தேடிக்கிறது அப்படின்றதுக்கு. ஆனால் இது கலியுகம். இந்த காலகட்டத்தில் நான் யாரையும் கெடுக்கல, யார் காசுக்கும் ஆசைப்படல, யாருக்கும் துரோகம் பண்ணல, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சிவனேன்னு இருக்க, இதுவே பெரிய புண்ணியங்க. ஆக இந்த மாதிரி வாழ்ந்துக்கோங்க, நல்லது அப்படின்னு சொல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். அப்போ மிதுன ராசி அன்பர்கள், எங்களுக்கு முற்பகுதி நல்லா இருக்கா பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் பிற்பகுதி நல்லா இருக்குது. ராகு கிட்ட மட்டும் குரு பார்வை இல்லாததுனால கொஞ்சம் அப்பானோட ஆரோக்கியம், அப்பா கிட்ட மனஸ்தாபம், இதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க, நல்லது. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆண்டு இனிமையான ஆண்டாக அமையும். வாழ்த்துக்கள்.